அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நான் எல்லாம் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீ எங்க போற அது சொல்லு. வேற எங்க? நம்ம சொந்த பந்தங்களை பார்க்கதான் போயிட்டு வரேன். ஏய், இங்க யார் சொந்த பந்தம் இருக்காங்க? இவன் என்ன குழப்பற எப்ப பார்த்தாலும்? ஐயோ, செல்வி செல்வி வந்துட்டேம்மா. இவளை கூப்பிட்டு விட்டு தலைவலிதான். சொல்லுங்கம்மா. துர்கா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? இல்லையே, எங்க போறேன்னு சொல்லலம்மா. ஆனா எங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்கம்மா. ஏய், அவ இப்பதான் வீட்டை விட்டு வெளியில போறா, அதுக்குள்ள எங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்கற. நீ சேர்ந்து குழப்பு. சரி, எங்கதான் போயிட்டு வந்தாங்கற? மேகலாமா கொடுத்த பணத்துல மஞ்சு மதுமிதாவை பார்த்து அவங்களுக்கு ட்ரெஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாமா. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமா. அதனால துர்காமா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. சரி, நீ போ. சும்மா சொல்றாளா உண்மையை சொல்றாளான்னு தெரியலையே. மேகலா கொடுத்த பை அப்படியே இருக்கு. பணமும் அப்படியே இருக்கு. அப்புறம் எப்படி மஞ்சுக்கும் மதுமிதாவுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், பிரியாணி வாங்கி கொடுத்தேன், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? வரட்டும், என்னதான் பண்றான்னு பாப்போம். நமக்கே வேலை பண்றாளா இவ? என்ன அப்படி பாக்குறீங்க? முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவ மறுபடியும் வீடு தேடி வந்திருக்காளின்னு பாக்குறீங்களா? நான் தான் அன்னைக்கு சொன்னனே, இது உங்க வீடு மாதிரி, நீங்க என்னைக்கு வேணா வரலாம் போலாங்க. வாங்க. ஊருக்கு எங்கேயாவது கிளம்புறீங்களா? இல்ல, வீடு காலி பண்ண போறேன், அதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்ல வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டேன். வேலைக்கு போகாதப்போ அவங்க கொடுத்த இடத்துல இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? எனக்கே எங்க போறேன்னு தெரியாது. ஆனா உங்க கண்ணில் படாத அளவுக்கு தூரமா போயிடுவேன். நீங்க தான் சொன்னீங்களே மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் அன்னைக்கு உங்க மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன மாதிரி பைக் திருடனுக்கு மனசு எங்கெங்க இருக்கும்? அப்படியே மனசு இருந்தாலும் காயப்பட்டு மறத்து போச்சுங்க. அதனால என்னை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். உங்க பேச்சுல இருந்து தெரியுது உங்க மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு. என்னவோ தெரியல, இப்ப கொஞ்ச நாள் எனக்கு நிறைய கோவம் வருது. கோவம் வந்தா ஆத்திரத்துல வார்த்தைகளால மத்தவங்க மனசை காயப்படுத்திடுறேன்.
அப்படித்தானே நீங்களும் ஊருக்கு போறது. என்னால உங்களுக்கு ஏற்பட்ட மனக்காயத்துக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது தவிர வேற வழி தெரியல. என்னங்க இது, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். இல்லைங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது நான். அதனால தான் இந்த ஊர் விட்டு போறேன். இல்ல, உங்களை போக விட மாட்டேன். என்னால நீங்க இந்த வேலையை விட்டு இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரு நாள் கூட சம்மதிக்க மாட்டேன். பெரியவங்க தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டேன் போல இருக்கு. அதனாலதான் கிடைச்ச இந்த வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியல. எனக்கெல்லாம் தெருவில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கணும் தான் என் தலையில எழுதிருக்கு போல இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? தப்பு என் மேலதான். உங்களை நான் நம்புறேன் சிவா. அதனால தான் மறுபடியும் உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க, என் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறிடுச்சு. மனசுல அந்த வலியெல்லாம் போயிடுச்சு. இனி சந்தோஷமா இந்த ஊரை விட்டு போயிடுவேங்க. என்ன ப்ளீஸ் தடுக்காதீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ஊரை விட்டு போறீங்கன்னா அப்போ என் மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் இன்னும் குறையலன்னு தானே அர்த்தம்? ஐயோ, உங்க மேல எனக்கு என்னங்க கோபம் இருக்கும்? நான் யார் உங்களை கோச்சிக்கிறதுக்கு? என் கோவம்லாம் என் மேலதான். மறுபடியும் உங்க கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி நான் நடந்துக்கிட்டா அது என்னால் தாங்கிக்க முடியாதுங்க. இனி அப்படி எதுவும் நடக்காது சிவா, அதுக்கு நான் கேரண்டி. எப்படி எப்படியோ வாழ்ந்த நீங்க மத்தவங்க மாதிரி சராசரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க நானே காரணமா இருந்தேன். இப்ப என்னாலேயே நீங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை உதறிட்டு போனா அந்த குற்ற உணர்ச்சி என்ன வாழ்க்கை முழுக்க நிம்மதியா வாழ விடாது சிவா. அப்படி வாழ்க்கை புறண நிம்மதி இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க சிவா, சொல்லுங்க. நான் கோவத்துல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க நீங்க என்னை இப்படி ஒரு திருப்பத்தில் விட்டுட்டு திரும்பி திரும்பி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டு என் மனசை நோவடிக்காதீங்க. சரி, இந்த வேலையை விட்டு ஊரை விட்டு போல போதுமா? ரொம்ப சந்தோஷம் சிவா. இப்பவாது உண்மையை சொல்லுங்க, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணீங்க? கண்டிப்பா தப்பான நோக்கத்துல நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க, எனக்கு புரியுது. இன்னும் சொல்ல போனா நீங்களா என்ன ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. வேற யாரோ ஒருத்தர் உங்களை தூண்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாரு? உண்மையை சொல்றீங்க, நானும் உங்களை ஃபாலோ பண்ணல. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். வேற ஒருத்தர் சொல்லிதான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அந்த ஒருத்தர் யாரு? யாரோ ஒருத்தருக்காக நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா நிச்சயமா அவரு ரொம்ப முக்கியமான ஆளா தான் இருக்கணும். அதை என்னால யூகிக்க முடியல. அதனால அந்த குறிப்பிட்ட யாரோ ஒருத்தர் யாரு?
தயவு செய்து சொல்லுங்களேன். என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் குடும்ப நன்மைக்காக தான். தயவு செஞ்சு என்னை எதுவும் கேட்காதீங்க. என்னால் சொல்ல முடியாது. அதுக்கும் மீறி என்ன கட்டாயப்படுத்தினீங்கன்னா? வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஊருக்கு போக கூடாது. சரிங்க. சரி, இந்த பேக்கெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. எடுத்து வைக்கிறீங்க. சரி, நான் வரேன். செல்லக்கண்ணு ஐயா, ஏண்டா என்னடா ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரே செடி தண்ணி அடிச்சிட்டு இருக்க? பரவாயில்ல, எல்லாத்துக்கும் அடிடா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? சரிங்க சரிங்க. பார்க்காம விட்டா நம்மளுக்கே தண்ணி காட்டுவான் போல. இத பாருங்க, பேப்பர் படிச்சது போதும். முதல்ல காஃபியை குடிங்க. குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. எங்க கிளம்புறது? போச்சு, மறந்துட்டீங்களா? நேத்திக்கு தானே சொன்னேன் சுபையா அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு. அதை சொல்றியா? அதை மறக்க முடியுமா? நல்லா ஞாபகத்துல இருக்கு. இந்த காஃபியை குடிச்சிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்க சும்மா போனமா வந்தமான்னு இருக்காம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு வாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க வெயிட் பண்றது? சொந்த பந்தத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரசு. கல்யாண வேலை ஆரம்பிச்ச இடத்திலே நிக்கிற கவலை உனக்கு. அது எனக்கு புரியுது. அப்போ உங்களுக்கு கவலை இல்லையா? சரசு, எனக்கும் கவலை இல்லாம இல்ல. இப்ப நான் சுப்பையா விட்டு தான் கிளம்புறேன். நீயும் வாயே, கூட போய் பேசிட்டு வந்துடலாம். நான் வரல, நீங்க போய் கச்சிதமா பேசி முடிச்சிட்டு வாங்களே. நீயும் கூட வந்தா நல்லா இருக்குமேனு கேட்டேன். இல்லங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அம்மா, அம்மா, அப்பா, நான் போய் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். ஊரை சுத்தி பார்த்துட்டு வரியா? நீ சுத்தி பார்க்குற அளவுக்கு இந்த ஊர்ல என்ன இருக்கு? நேச்சுரல். ஏரி, குளம், வயல், வரப்பு, தோப்பு, குருவி, குயில், இப்படி மனசுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு மம்மி. நீங்க கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவங்க, அதனால அதோட அருமை உங்களுக்கு தெரியல. ஆமாடா, உங்க அம்மா சுத்த பட்டிக்காடு. அதுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் பட்டிக்காடு, இவர் அப்படியே ஹைடெக் சிட்டி. இவரும் இதே பட்டிக்காடு தானே? ஓகே, நான் போயிட்டு வரேன். வெயிட் பண்ணுமா, நானும் வெளியே தான் கிளம்புறேன். வா, உன்னை அப்படியே டிராப் பண்ணிடுறேன். நோ டாடி, நான் அப்படியே நடந்து போய் சுத்தி பார்க்கறேன். அதுலதான் ஜாலி. அடே, சுப்பையாவே வந்துட்டானே. ரொம்ப நல்லதா போச்சுங்க. பார்த்து கட்டன் ரைட்டா இப்பவே பேசி முடிச்சிருங்க. அடே, வா வா சுப்பையா, வா வா. வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு. ஒரு தடவை வந்தேன், உன்னை தான் பார்க்க முடியல. சொன்னாரு உள்ள வாங்கண்ணே. பரவாயில்ல, இப்படியே காத்தாட உட்காந்து பேசு. சரி, வா உட்காரு. அப்புறம் என்னையா, உனக்கு ஒரு சேர் போட சொல்லட்டுமா? இல்லையா, நான் வெளியே நிக்கிறேன். முக்கியமா பேசிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல, கொஞ்சம் அப்படி நில்லு. சரிங்க. அப்புறம் பிரியா, நீ எப்ப வந்த? என்னப்பா அவன் பொண்ணு வந்தது சொல்லவே இல்லை எனக்கு. நீ எங்களுக்கே தகவல் சொல்லாம நேத்து திடீர்னு வந்து நின்னுட்டான். இன்னைக்கு தான் உன்னை பார்த்து தகவல் சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே புறப்பட்டு வந்துட்ட. அப்படியா? இவரு தெரியும்பா, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுப்பையா. ஐ கரெக்ட்? ரொம்ப கரெக்ட். வணக்கம். 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 உன்
பொண்ணு மகா ஷார்ப்புப்பா. என் பொண்ணாச்சே. ஓகே அங்கிள், நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். துணைக்கு வேணும்னா செல்லக்கண்ணை கூட்டிட்டு போமா. வேண்டாம்மா, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். பிரியா, ஊருக்குள்ள யாராவது உங்ககிட்ட தகராறு பண்ணான்னு வச்சுக்க, என் பையன் பேரை சொல்லுமா, ஒருத்தன் கிட்ட வர மாட்டான். ஓகே அங்கிள், வரேம்மா, வரேன்ப்பா. ஏனே ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வரேன், ஒன்றும் வேண்டாம். என்ன முத்தையா, என்ன ஒரே ஜாடையிலேயே பேசிக்கிறீங்க? கல்யாண விஷயம் தானே? ஆமா, பரிகாரம் பண்ணியாச்சு, ஜாதகம் பார்த்தாச்சு, பொண்ணு வேற ஊர்ல இருந்து வந்தாச்சு. இன்னும் கல்யாண விஷயத்தை தள்ளி போட்டு போறது அவ்வளவு நல்லது இல்லைல்ல, அதுதான். புரியுதுப்பா, நான் அது விஷயமா பேசிட்டு போலாம் தான் இன்னைக்கு வந்தேன். அப்படியா? நாங்க மட்டும் என்ன, குலதெய்வம் பூஜை, பரிகார பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. போன வாரம் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்த போது நல்ல நாள் கூட குறிச்சு வாங்கி வந்துட்டேன். புதன்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே பொண்ணு பாக்குற சடங்கு வச்சுக்கிட்டு நம்ம தட்டை மாத்திக்குவோம், என்ன சொல்ற? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சுப்பையா, இன்னொரு விஷயம். சொல்லுப்பா, சொல்லு. மகன் இன்னும் வரல, அவன் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதனால என்னப்பா, என் பொண்ணு வரத்துக்கு இன்னும் 10 நாள் ஆகும். ஹாஸ்டல்ல இருந்து ஒண்ணு பண்ணலாம். முதல்ல நம்ம அருண் பிரியா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உன் பையனை என் பொண்ணு வந்த பிறகு அவங்க தட்டை மாத்திக்குவோம். அப்படியே செஞ்சிடலாம். சரிப்பா, நான் கிளம்புறேன். அட என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்க? உள்ள வாங்க, சாப்பிடலாம். சொன்னேன்மா, சாப்பிட்டு தான் வந்தேன்னு. இல்ல, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரி, கொஞ்சம் லைட்டா சாப்பிடுங்க, வாங்க. ஹலோ. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்க மாணிக்கம்? நான் நல்லா இருக்கேன். எப்போ? ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். அதான் போன்லயே சொல்லிட்டியே, நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கணுமா என்ன? அப்படியா? சரி, நீ எப்ப வேணா வா, நான் வீட்டுல தான் இருப்பேன். மாணிக்கம், செகண்ட் கால் வருது. மார்க்கெட் போயிருக்க சாரதா பேசுறா. பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. நீ 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 நேரடியா வா, நாம நேரில் பேசிக்கோ. சரிப்பா. சொல்லு சாரதா. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுக்கு கல்யாணமா, அவன் பத்திரிக்கை வாக்க வரேன்னு சொன்னான். என்ன, நீ ஏதோ பர்ஸ் மறந்து வச்சுட்டு போயிட்டே என்ன? நான் இதையும் மறந்து வச்சுட்டு போலங்க. காஃபி குடிக்கிற டைம் ஆச்சு இல்லையா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சூடு பண்ணி குடிங்க, கீதா வந்து அவளுக்கும் கொடுங்க. இத பா சாரதா, நீ இத சொல்றதுக்கு முன்னாடி நான் சூடு பண்ணிட்டேன். இப்போ காபி ஊத்தி குடிக்க போறேன். இங்க பாருங்க, ரொம்ப சூடு பண்ணாதீங்க, அப்புறம் தீஞ்சு போன வாடை அடிக்கும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. இந்த பா சாரதா, இந்த மார்க்கெட்ல நாவப்பழம் கிடைக்கும், மறக்காம கொஞ்சம் வாங்கிட்டு வா. என்ன? சரி சரி சரி. மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? என்ன சித்தா இப்படி கேக்குற? உன் நிம்மதியும் சந்தோஷம்தாம்மா என் வாழ்க்கை. நீ கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி கேட்டா உங்களை நான் நம்பிடுவேனா? உங்க நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் பழைய சீதா இல்ல. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படி நீ கோவப்படுற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன நம்புமா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. 16 வருஷமா உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை என்னைக்கும் சாகடிச்சிட்டீங்களே. இதுக்கப்புறம் உங்களை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டும் நீ இன்னும் அதே மனசுல வச்சுட்டு பேசினா எப்படிமா? இப்ப என்ன நடந்துச்சு அதை சொல்லுமா. சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. நான் எங்க போறேன், என்ன பண்றேன், எங்க இருக்கேன்னு வேவு பாக்குறதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? இது உன்னை வேவு பார்க்க நான் ஆள் வச்சிருக்கேனா? என்னம்மா இதெல்லாம்? உன் அப்பாவை அவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிட்டியா நீ? சும்மா நடிக்காதீங்க. என் குடும்பத்தோட என்ன சேர விடாம தடுக்கிறதுல இருந்து தெரியுதே நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கவும் தயங்க மாட்டீங்கன்னு. எப்பயாவது ஒரு பொய் சொல்லி அது வெளியே தெரிஞ்சிட்டா இப்படி முன்னாடி பின்னாடி நம்முடைய நம்பகத்தன்மை சந்தேகத்தை இடமான்னு சொல்றது சரியாதாமா இருக்கு. இது மாதிரி எல்லாம் பேசி நீங்க என்ன ஏமாத்த முடியாது. என்ன வேவு பார்க்கறதுக்கு சிவா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நிச்சயமா அப்படி இல்ல சீதா. அப்படின்னு அந்த சிவா உங்ககிட்ட சொன்னானா? அவரு நல்லவரு. மத்தவங்களுக்காக தான் உன்னை வேவு பாக்குறேன். ஆனா அவர் யாருன்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. அந்த சிவா உனக்கு நல்லவன், இந்த அப்பா உனக்கு கெட்டவன் இல்ல? பேச்ச மாத்தாதீங்க. என்ன கண்காணிக்க சிவா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, சொன்னீங்களா இல்லையா? சீதா, நீ என்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசாம இருக்கிறதோ, சீக்கிரமா வீட்டு விட்டு போறது, நேரமா வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் தான்மா. அதுக்காக உன்னை கண்காணிக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லம்மா. நீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் உங்களை நம்பிடுவேன்னு நினைச்சீங்களா? எதையும் துணிஞ்சு செஞ்சுட்டு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறதுதானே நீங்க? சீதா, என் நெஞ்சில கையை வச்சு சொல்றம்மா, உன்னை கண்காணிக்க சொல்லி அந்த சிவா கிட்ட நான் சொல்லவே இல்லம்மா. என்ன நம்பு. இப்படி எல்லாம் கிட்ட நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. உள்ள வாங்க. எங்கம்மா கூப்பிடுற? வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன கண்காணிக்க சிவாவை அனுப்பலன்னு இந்த கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? சத்தியம் பண்ணுங்க. உன்னை கண்காணிக்க சத்தியமா நான் சிவா கிட்ட சொல்லலாமா? இது எரியுற இந்த அக்னி மேல சத்தியம். இப்போ இந்த அப்பாவை நம்புறியாமா? கோவில்ல கடவுளை சாட்சியா வச்சு குருக்கள் கிட்ட கூசாம பொய் சொல்வராச்சு நீங்க. வீட்டுல இந்த கற்பூரத்தை அணைச்சு பொய் சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்லி தரணுமா என்ன? ஏமா, அக்னி மேல சத்தியம் பண்ணி கூட என்ன நம்பல இல்ல? என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு இன்னும் அணையிலையே. உங்களை பாக்க இன்னும் அது கொழுந்து விட்டுதான் எரியுது.
அப்படியே அப்பளம் கொஞ்சம் பொரிச்சு வச்சிரு. என்ன? சரிங்க. ஐயா வெளியே போயிருக்காரு, அவர் வரத்துக்குள்ள சமையல முடிச்சிரு. சரிங்கம்மா. பாவம் இந்த செல்வி. இந்த துர்கா ரத்தங்கைக்கு செத்துருவேன்னு இவளை பயமுறுத்தி வச்சிருக்கா. அன்னைக்கு என்னடான்னா காஃபில இந்த துர்கா விஷத்தை கலந்ததை நான் பார்த்தேன். அதே காஃபியை மடமடன்னு எடுத்து குடிச்சிட்டு நான் ஒன்னும் எதுவும் கலக்கலங்கிறா. நம்மளையே பைத்தியக்காரியாக்குறா. அந்த போன்ல இருந்த நம்பரையும் எல்லாத்தையும் அழிச்சிடுறா. அப்படியே நாம கேட்டா நம்மகிட்டே மாத்துறா. இவ போக்கே சரியில்லையே, பயமா இருக்கே. வாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? செல்வி வரேம்மா. ஏன் தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? அம்மா இல்ல, ஐயா வந்துட்டாரு, சீக்கிரமா சமையல முடிச்சிரு. அதான். சரிங்கம்மா. என்னம்மா இது, நான் கேட்டதுக்கு பதிலையே காணோம். என்னம்மா துர்கா பேர் சொல்லி ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்த? என்ன விஷயம்? இந்த விஷயத்தை இவர்கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா நம்புவாரா? என்ன யோசனைமா? என்கிட்ட கூட சொல்லக்கூடாத விஷயமா? ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை உங்ககிட்ட தாங்க சொல்லியிருக்கணும். மேகலா தான் சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டா. என்ன சொல்ற? எனக்கு தெரியக்கூடாதுன்னு அம்மாவும் பொண்ணு அப்படி என்ன ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் துர்கா விஷயத்தாங்க. துர்கா விஷயமா? ஆமாங்க. கொஞ்ச நாளா துர்காவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைங்க. என்ன சொல்ற? ராத்திரிலேயே ரூமுக்குள்ளேயே அழுகிறது, சிரிக்கிறது, முழங்குறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாளா? அவ சிரிச்சு என்ன இல்லைங்க அழ வைக்கிறா. என்னம்மா சொல்ற நீ? என்னத்தங்க சொல்றது? வர வர அந்த துர்காவோட நடவடிக்கை ஒரே மர்மமா இருக்குங்க. என்னையும் மணிமேகலையும் அவ படாத பாடுபடுத்துறாங்க. எனக்கு என்னவோ இந்த துர்காவுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி ஏதோ ஒரு வஞ்சம் அவன் மனசுல இருக்குங்க. என்னம்மா சொல்ற நீ? துர்கா நம்ம வீட்லயே சின்ன பிள்ளையில இருந்து வளர்றவ. இந்த பொண்ணுகள்ல ஒரு பொண்ணாதான் இருக்கா அவ இந்த வீட்டுல. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்து மேல அவ எதுக்கு வன்மந்திக்கணும்? நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா துர்கா விஷயத்துல நீங்களே ஒரு முடிவெடுங்க. சரி சொல்லு.